ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அந்தகன். இது 2018 ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் அடித்த அந்தாதுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கு. அதில் ஸ்ரீராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பிரசாந்தோட அப்பாவே தியாகராஜே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் அடித்த படம். 4 லாங்குவேஜில் வந்து இது ரீமேக் ஆச்சு. அதுக்கப்புறம் சைனாவில் டப்பிங் வெர்ஷனே வந்து பயங்கரமாக கலெக்ட் ஆச்சு. நான் இங்கிலீஷ் மூவியாக வந்து ஹையஸ்ட் கிராஸாக இருந்துச்சு அது ரொம்ப நாளா. இந்த படத்தோட கதை என்னன்னா, இவர் கிறிஸ்ங்கிற ஒரு பிளைண்டு பியானிஸ்ட்டு. பிளைண்டுன்னு சொன்னால் வந்து பிளைண்டு கிடையாது, அது மாதிரி நடிக்கிறாரு. ஏன் நடிக்கிறாருன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு சிம்பத்திக்கு வேண்டி, அதாவது நிறைய ஹெல்ப் கிடைக்குது அவனுக்கு, அதனால வந்து அந்த மாதிரி நடிக்கிறாரு. அப்போ நடிச்சவங்க ஆக்சிடென்ட்டாக வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பிரியானதை வந்து ஆக்சிடென்ட்டாக மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து எங்களோட ரெஸ்டோ பார்லேயே நீங்கள் வந்து பியானோ வாசிங்க, அது வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது, அங்கே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போய் வாசிச்சுட்டு இருக்காப்புல. அங்கே வாட்சினா அங்கே நிறையா வந்து அவருக்கும் வந்து இது கிடைக்கும், ஃபண்டுலாம் கிடைக்குது. அப்போ கிடைச்சிருமோ அங்கே வந்து நடிகர் கார்த்திக் வந்து அங்கே வராரு. அப்போ மியூசிக் வாசிக்க பார்த்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சூப்பராக வாசிக்கிறப்பா, நீ வந்து எனக்கு வந்து நான் நாளைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, அப்போ வந்து என் வீட்டில் நீ சர்ப்ரைஸாக வந்து எனக்கு வேண்டி ப்ரைவேட்டாக நீ வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாள் இவர் வந்து கார்த்திக் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லி உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் மீதி கதை. இதுக்கப்புறம் வந்து ஒரு தலைகீழான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படியே மாறும். அப்படியே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படம், இன்டென்ஸான படம் இது. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஒரு அந்தாதன் பார்த்தீங்கன்னா அதோட யூனிக் மேக்கிங்கு அண்ட் ஸ்டோரி லைனுக்கு வேண்டிய 6 வருஷமாக கொண்டாடப்படுது அந்த படம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம், பியானோ டியூனர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஸ்ரீராமராவ் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி, கூட வந்து ஒரு கன்னட டைரக்டர் ஹேமந்த் ராவ்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவலதாரி, அப்புறம் சைடு பி டைரக்ட் பண்ணார். அவரும் ஸ்கிரிப்டில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவங்களாம் எழுதி ஒரு தனியாக ஒரு படம் உருவாக்குனாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங்க்கு வேண்டிய பயங்கரமான ஒரு பிரபலமான படம் இது. ஏன்னா இன்டென்ஸ் பிளாக் காமெடி, அப்புறம் அதோட இது மிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு பலாப்பில் இந்த படம் இருக்கும். ஏன்னா டார்க் டோன் ஜாஸ்தி, அதாவது அவங்களோட மேக்கிங், அந்த டார்க் டோன் வந்து அந்த அவர் சீராமராவ் யூஸ் பண்ண மியூசிக்கு, அந்த ஓல்டு சாங்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தபு வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு, அனிதா இளமனைவி சுஜாதாவோட புக் அது. அந்த மாதிரி நிறைய ஒரு அங்கங்கே வந்து ஒரு மெட்டஃபோராக இருக்கும், அதாவது ஒரு க்ளூ இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. அதோட ரீமேக் தான் அந்தகன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாங்க. இது தெலுங்கில் வந்து மேஸ்ட்ரோனு, அப்புறம் மலையாளத்தில் பிரம்மம், தமிழில் வந்து இது அந்தகன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 படமுமே மற்ற தெலுங்கு மலையாள வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான் ஆச்சு. இது ஒன்று தான் வந்து தியேட்டர் ரிலீஸு. அதில் வந்து உனக்கு கேஸ்டிங் வந்து ஒரு சொதப்பி இருப்பானுங்க. ஏன்னா வந்து தெலுங்கில் வந்து தபுவோட கேரக்டர் வந்து தமனா பண்ணியிருப்பாங்க. அது வந்து பயங்கர ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து கேவலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா தபுக்கு ஈக்குவலன்ட்டே கிடையாது. அதே மாதிரி மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த கேரக்டரோட இதுக்கு வந்து ஓகே தான், ஆனாலும் வந்து ஒரு பெர்சனாலிட்டி இல்லை. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருக்கு. தபுவை மீறி ஒருத்தன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல வந்து அது சிம்ரன் வந்து ஒரு ஆப்ட் சாய்ஸ். அது வந்து அட்டகாசம். ஏன்னா சிம்ரன் வந்து அவங்க ஆக்டிங் ஸ்கில்லை பற்றி எல்லாத்தையுமே தெரியும். கொஞ்சம் எல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய படம். ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன்லேயே வந்து பயங்கர வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நட்புக்காக ஒரு பார்ட்ஸ் ஒரு ஆஃப் வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த வில்லி கேரக்டர் வந்து அட்டாசமாக பண்ணுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி அட்டாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்ததே நல்லா நடித்தது அவங்க ஒன்று தான், அட்டாசமாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கேஸ்டிங் வந்து இவங்க வந்து இந்தியோட வந்து கரெக்டாக அவங்க வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கு. சமுத்திரக்கனி வந்து கொஞ்சம் தான், எனக்கு சமுத்திரக்கனி மட்டும்தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு காமெடியாகவும் இருக்கணும், ஒரு வில்லத்தனமாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதில் வந்து சமுத்திரக்கனி வந்து நல்லா பண்ணியிருக்காரு, எங்கேஜிங்காக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு மீறி வேற ஒருத்தர் போட்டுக்கலாமான்னு தோணுச்சு அந்த கேரக்டர் மட்டும். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு இதில் போகிறவர், இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்னா அப்படிதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று பிரசாந்த், நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரீஇன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இவ்வளோ வருஷமா அவர் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் தெரியுது. அவர் சில சீன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதாவது நல்லாவே நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எத்தனை வருஷமா இருக்காரு, 30 வருஷமா இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் வந்து அந்த ஹிந்தியில் இருக்க ஆயுஷ்மான் குரானாவோட அந்த சென்சிபிலிட்டி இல்லை அதில். அவர் வந்து அதில் கரெக்டான அந்த இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி. அதில் டக்குன்னு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். அது வந்து இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்தாதுனோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனியே பிரசாந்த் வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ்டாக கொஞ்சம் லைட்டாக தெரியுறாரு. அது ஒன்று தான் வந்து ப்ராப்ளம். மற்றபடி எல்லாம் ஃபிட்னஸ்லாம் நல்லா தான் இருக்காரு. ஆனால்
இனி கொஞ்சம் வந்து கொஞ்சம் யூத்தா ஒரு 25-30 தான் இருக்கணும் அந்த ஹீரோ. அந்த கேரக்டரே அதோட இதுதான். பிருத்திவிராஜே வந்து ஒரு மிஸ்காஸ்டிங் தான். அது வந்து அந்த மாதிரி அது வந்து பிரசாந்த் வந்து வாங்கியிருக்காரு, அவங்க அப்பா வாங்கியிருக்காரு, அதனால வந்து நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு மைனஸ் என்னன்னா மியூசிக். இதுல வந்து சந்தோஷ் நாராயணா வந்து பாதியிலே வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நிறைய ஆர்ஆர்லாம் வந்து இவங்களே வந்து ஏதோ போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தியாகராஜ் அவரே வந்து ஒரு பழைய கேசட் கடை ஒரு மார்க்கெட்டர், அவர் வந்து மேனேஜர், ரீஜன் மேனேஜர் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவரே ஏதாச்சும் போட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து இவங்க போய் அந்த பியானோவில் அந்த ரெஸ்டோ பார்ல இவர் வாசிக்கிற அந்த படம் இதெல்லாம் பாட்டெல்லாம் பார்த்தா அது என்னங்க அது ஏதோ ரோட்ல ஆடுறவங்க வந்து வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரெஸ்டோ பார் அந்த ஒரு எலிட் ஃபீலே வரல. ஏன்னா ஒரு பியானோ பீஸுங்கிறது அப்படிதானே இருக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து கார்த்திக் வந்து ஒரு 2-3 சீன் தான் வர்றாரு, பார்க்க நல்லா இருக்கு. அது அவர் வரும்போதே ஒரு இதா இருக்கு, ஒரு வைபா இருக்கு. அவர் வந்து அவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு கொஞ்சம் வயசு ஏஜ் பாவம், பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இதுல வந்து அவருக்கு வந்து ட்ரிபியூட் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சந்திரரே சூரியரை பாட்டு அவர் டெத் சீன் அப்போ. அப்புறம் வந்து இவர் ஒரு பியானோ பீஸ் வாசிப்பாரு. அந்த இது இந்த கீரவாணி அந்த பாட்டு செமையா இருந்துச்சு. அது என்ன பாட்டு அது! அவர் கார்த்தி என்ன ஒரு மாஸ்டர் அவரு. அந்த மாதிரி அவர் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்துச்சு. அவரே கார்த்திகாவே வராரு இதுல வந்து. இதுல இந்த படத்துக்கு வேண்டிய ஒரு இந்த நேம்லாம் கிடையாது. ஒரிஜினலா கார்த்திக் தான் அவரு. அதை ஒரிஜினல் கார்த்திக் தான் சாகராரு படத்துலயும், அப்படிதான் சொல்லுவாங்க நியூஸ்ல. உள்ள தெளித்தா மேட்டுக்குடி புகழ் நடிகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்தாதுன் பார்க்காதவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரி லைன் தான் உங்களை வந்து இந்த படம் உட்கார வைக்கும். பல நடிப்பு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் அந்த ஸ்டோரி லைன் வந்து உட்கார வைக்கும் உங்களை. ஏன்னா ஒரு கதைக்கு வேண்டியே வந்து ஒரு 6 வருஷமா ஒரு படங்கள் கொண்டாடப்படுது. அது இப்போ மகாராஜா எப்படி சமீபத்தில் வேர்ல்டு வைடு ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி சைனாக்காரங்க வந்து அந்தாதுனை ரசிச்சிருக்காங்கன்னா சும்மா கிடையாது. அவனை சாதாரண ரசிக்க மாட்டானே. 3 இடியட்ஸ் இந்த மாதிரி, இந்த தங்கல் இந்த மாதிரி சில படங்கள் தான் அங்கே வந்து ஹிட் ஆச்சு பயங்கரமா. அந்த மாதிரி இது ஒரு ஸ்டோரி. ஸ்ரீராம் ராவனோட அவரோட பெக்யூலர் ஸ்டோரியில் ரைட்டிங்கு, அப்புறம் அந்த கேமரா மேனு நம்ம மாளவிகா மோகன் அப்பா தான் அவர், அந்த ஹிந்திக்கு கேவி மோகன், இதில் தமிழில் வந்து ரவி யாதவ். அப்புறம் வந்து பாட்டு ஒரு பாட்டு சித்திரியாம் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சு. தியாகராஜன் டைரக்ஷனை பற்றி சொன்னோம்னா அப்படியே பின்னாடி அந்தாதுனை ஓட விட்டு அப்படியே எடுத்திருக்காரு. ஆனாலும் அந்த மேஜிக் வரல பார்த்தீங்களா உங்களுக்கு. அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் இது. அந்த மேஜிக் அது வந்து இதில் வந்து மிஸ்ஸிங். அது எப்பவுமே அப்படிதான். ஒரிஜினல் மிஞ்சின ரீமேக் கிடையாது. அது 2-3 படங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த இன்ஃபர்னல் அஃபேர்ஸை மிஞ்சின டிபார்ட்டடு, ஒக்குடு மிஞ்சின கில்லி, இந்த மாதிரிலாம் சிலது இருக்கு. ஆனாலும் ரீமேக்குன்னு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கு. அது வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு கிரியேட் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. அந்த படத்தில் அந்தாதுன்ல அப்படி பண்ணியிருப்பார். ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது இருக்கும். ஒரு மியூசிக்ல இருந்து அந்த அந்த ப்ரொடக்ஷன், அந்த டிசைனு அப்படியே அந்த அமையும். அது ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் ஒரு இது சொல்லுவாங்க. அதை அந்த சீனுக்கு ஒத்துன அந்த எல்லாமே, அந்த பின்னாடி பேக்ட்ராப் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அவரோட அடுத்த படம் மெரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி தான். அது அவ்வளோ ஹிட் ஆகல. அந்த மாதிரி தான் அவர் வந்து எப்பவுமே அப்படிதான் எடுப்பாரு. நுவார் எஃபெக்ட் இருக்கும். அவரு பயங்கரமான எஃபெக்ட். அது வந்து அவரோட ஸ்கில்னே இப்போ சொல்லலாம். இப்போ இவர் இதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் வந்து 2018 தான் லாஸ்ட் படம் வந்துச்சு, ஜானிங்கிற ஒரு படம். அதோட கோஇன்சிடென்ட்லி அது என்னன்னா ஸ்ரீராம் ராகவனோட ஃபர்ஸ்ட் படம் இது ஜானி கட்டார்னு ஒரு படம். அதோட ரீமேக் தான் அந்த படம் ஜானி. இந்த பிரசாந்தே ஆல்ரெடி ஸ்ரீராமோட ரீமேக் தான் நடிச்சிருக்காரு அப்போ 18. அந்த 18 தான் இந்த அந்தாதுன் இவரோட அடுத்த படம் அந்தாதுனும் வந்துச்சு. அது ஒரு கோஇன்சிடென்ட்டா வந்து அது நடந்திருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து இப்போ இருக்கிற ஓடுற படங்களில் வந்து இந்த படம் நல்ல குட் வாட்ச் தான். ஏன்னா அந்த ஸ்டோரியில் எனக்கு வேண்டிய நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கும் போய் பாருங்க. இது எடுக்க கரண்ட் போயிடுச்சு. இப்போ உண்மையாலுமே நாங்களே வந்து ஒரு அந்தகன் மாதிரி தான் இருக்கும்.